வணக்கம் நண்பர்களே. துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். விபரீத ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாரமா தான் துளாராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ராசி அதிபதி சுக்கிரன் விரியச்சானத்துல நீச்சடைகிறது. ராசி அதிபதி செவ்வாய் குரு பார்வை உங்க மனசுல இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மனக்கவலை குழப்பம் எல்லாமே நீங்க போகுதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு தெளிவான சிந்தனையில உங்களால் இருந்திருக்க முடியாது. மதில் மேல் போடுங்கிற கணக்காக தான் எதுலையுமே ஒரு நிலையான சிந்தனையால உங்களால் செயல்பட முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த விஷயம் அப்படி. உறவினர் வகையா இருக்கட்டும், நண்பர் வகையா இருக்கட்டும், ஒரு சகோதரர் ரீதியா இருக்கட்டும், நீங்க அவங்களால ஏற்பட்டிருந்த பாதிப்புங்கிறது உங்க மனசுல இந்த காலத்துல செயல்பட்டிருப்பீங்க. அதாவது எதுலையுமே ஒரு துணிந்து செயல்படக்கூடிய நிலைமையில நீங்க இருந்திருக்க மாட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். குடும்ப வகையில கூட ஒரு பகைங்கிறது ஏற்பட்டிருந்த சூழ்நிலை இனி உங்களுக்கு எல்லாமே மாறப்போகுது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். குடும்ப உறுப்பினர் வகையில கூட ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது ஏற்படும். தொடர்ந்து உங்க வாழ்க்கையில உறவினர் வகையில மூத்த சகோதரர் ரீதியா ஏற்பட்டிருந்த மனக்கசப்புங்கிறது மாறும். மனைவி வழியில கூட உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இது வரைக்குமே துளாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு வேலை ரீதியாக ஒரு புதுசாக ஒரு தொழில் முயற்சி செய்யலான்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் கூட ஆரம்பத்தில் சாதகமான பலன் கிடைச்சிருக்கும். இருந்தாலும் பின்னாளில் ஒரு தடை தாமதம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. பண கஷ்டங்கிறது ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த 15 நாட்களில் ஆன்மீக தலங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு, குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புன்னு இந்த காலம் உங்களுக்கு பயணங்களால் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து அசையா சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் எச்சரிக்கையோட செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி உங்கள் தொழில் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த போட்டிங்கிறது நீங்கும். எதிரிடம் இருந்து வந்த ஒரு போட்டி பொறாமங்கிறது மறையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்குமே சீராக நடக்கும். சிறப்பான மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து ஒரு பேச்சு மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலம் ரொம்ப ரொம்ப சாதகமான காலமாக அமைஞ்சிருக்குது. ஒரு சிலருக்கு அஷ்டம குருவால் விபரீத ராஜயோகம் கிடைக்குன்னு சொல்லலாம். உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், சொத்து சம்மந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரிஞ்சிருக்கக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் இனி கூடி மகிழக்கூடிய வாய்ப்பு. இது வரைக்குமே தம்பதிக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. சின்ன சின்ன சண்டைங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காத சூழ்நிலையால் குடும்ப வாழ்க்கையில் சில சண்டைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி கருத்து வேறுபாடால் பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி ஒருவர் புரிஞ்சு செயல்படுறதால ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. துளாராசி அன்பர்கள் இது வரைக்குமே ஒரு மூத்த சகோதரர் ரீதியாக இருக்கட்டும், ஒரு தந்தை வழி ரீதியாக நிறைய பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்லா அமைப்போகுதுன்னு சொல்லலாம். சனி பகவானோடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி தியாக மனப்பான்மைங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது வரைக்குமே நிறைய விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்திருப்பீங்க. இனி உங்களுக்காக வாழக்கூடிய காலங்கிறது வந்திருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் யோசிக்கக்கூடிய புத்தி மட்டும் இந்த காலத்தில் சிறப்பாக இருந்துட்டா போதும். செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு. தாய் வழியில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர பாருங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் சிறப்பான முறையில் செஞ்சுட்டு வந்தாவே இயல்பாகவே குலதெய்வம் உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடும். இதனால ஒரு நல்ல மாற்றம் நாளுமே உங்களுக்கு வந்து சேரலாம். தொடர்ந்து ஒரு தாய்மாமன் வகையில் ஏற்பட்டிருந்த மனக்கசப்புங்கிறது நீங்க போகுது. சகோதரர் ரீதியா உறவினர் வகையில ஏற்பட்டிருந்த பகை எல்லாமே இனி நல்ல மாற்றமா இருக்கணும். அதாவது பகை நீங்கி உறவுங்கிறது இனி சுமூகமான நிலையில ஏற்பட போகுது. அதே மாதிரி திருமண விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பெரும்பாலானவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வரக்கூடிய நேரம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த காலத்துல ஏற்பட போகுது. தொடர்ந்துமே உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க. இருந்தாலும் முந்தைய காலத்துல ஏற்பட்ட இந்த பாதிப்புல இருந்து படிப்படியாக குறையும். உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. ஏதாவது ஒரு வகையில உங்களுடைய வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு குறைபாடு இந்த காலத்துல சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இந்த காலத்துல நீங்க உடல் ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியா இருக்கட்டும், ஒரு தொழில் வாய்ப்பா இருக்கட்டும், தொழிலும் புதுசாக செய்யக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் பேச்சு தான் உங்களுக்கு இந்த காலத்தில் எதிரியாக அமையும். அதனால் யோசித்து நிதானமாக பேசுங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை இருக்கிறீங்கன்னா நிதானமாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. இதனால் மன அமைதிங்கிறது ஏற்படும். முடிஞ்சா யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. ஆலய தரிசனங்களை செஞ்சுட்டு வர பாருங்க. இதனால மனசில் ஒரு நம்பிக்கை பிறக்கும். செய்யக்கூடிய விஷயங்களை ஒரு தெளிவு பிறக்கும். மொத்தத்தில் துளாராசி அன்பர்களுக்கு இந்த 15 நாட்களும் உங்களுக்கு சிந்தனைங்கிறது அதிகரிக்க போகுது. இதனால நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் சிறப்படைய போகுது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சி பெற்று பலமாக அமர்ந்திருக்கிறது இனி எதுலையுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.
நீங்கள் விரும்பின விஷயத்தை வாங்க போகிறீங்க, ஒரு பயணமோ இந்த மாதிரி விஷயங்களை செய்ய போகிறீங்க. முக்கிய நபர்களுடைய அறிமுகம், அவங்களுடைய உதவி கிடைக்கிறதால பல வகையில் உங்களுக்கு சிறப்பு தான். மரியாதைங்கிறது கூடி வரும். நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்தப்பட்டு சிறப்பாக தான் இருக்கும். பண வரவும் சிறப்பு தான். பழைய கடனை எல்லாமே திருப்பி செலுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப நாளாகவே நீங்கள் எதிர்கொண்டு வந்த பிரச்சனை, ஒரு அரசு ரீதியாக கூட எதிர்கொண்டிருந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்பு. உத்தியோக நிலைமையை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். அரசாங்க வகையில் ஒரு அனுகூலமான வாய்ப்பு கிடைக்க போகுது. அதனால இந்த காலத்தில் நீங்கள் அதற்குண்டான முயற்சி எல்லாமே செய்யலாம். குடும்பத்தில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சண்டைங்கிறது நீங்கும், குழப்பங்கிறது நீங்கும். இது வரைக்குமே குடும்பத்தோட நீங்கள் ஒரு கலந்து பேசியிருக்க மாட்டீங்க. இனி மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். அதே மாதிரி மறுமணத்துக்காக முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் சிறப்பான பலன் பெற போறீங்கன்னு சொல்லலாம். கணவன் மனைவியை பொறுத்த வரைக்குமே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் தொடர்ந்து உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது. பெண்களாக இருக்கக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு கூட குடும்பத்தில் ஒரு நிம்மதிங்கிறது தொடர்ந்து ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். கணவன் மனைவி உறவுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட பொருளை எல்லாமே வாங்க போகிறீங்க. இதனால மனசில் ஒரு நிம்மதிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க, விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க, மாணவர்கள்னு எல்லாருக்குமே இந்த காலம் சிறப்பாக இருக்குது. மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கிறது நீங்கும். மற்றவங்களோட பழக்கறப்ப மட்டும் நீங்கள் இந்த காலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். எதுவாக இருந்தாலும் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அதிகப்படியாக பகிராமல் இருந்து கொள்வது நல்லது. தொடர்ந்து தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குது. பழைய பாக்கி, கடன் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வசூலிக்கிறதுல ஒரு வேகங்கிறது இருக்கும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக துளாராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, சித்திரை 3-4 பாதங்களை உடங்களுக்கு மனசில் இது வரைக்கும் ஒரு காரணமே இல்லாத ஒரு வருத்தம், குழப்பம் இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். இனி எல்லாமே படிப்படியாக குறையும். பண நடமாட்டம் தொடர்ந்து உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இடமாற்றம் பற்றின சிந்தனை உங்கள் மனசில் இருக்கலாம். இடமாற்றத்தை பற்றின அதுக்குள்ள இருந்துட்டு அந்த சிக்கல் எல்லாமே நீங்கும். அதே மாதிரி கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே ஒருவர் அனுசரித்து போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதே மாதிரி எதிரிகள் தொல்லைங்கிறது நீ உங்களுக்கு இல்லைன்னு சொல்லலாம். கூட்டு தொழிலே ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது. தொடர்ந்து இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். கோபத்தை கட்டுப்படுத்துங்க, பேச்சை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலம் 15 நாட்கள் சிறப்பாக அமைந்திருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்பு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் மருத்துவரை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. பிள்ளைகளால் தொடர்ந்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. பிள்ளைகள் உங்கள் மனசு போல் நடந்துக்குவாங்க. இதனால ஒரு நிம்மதி, ஒரு மனசில் ஒரு இணக்கமான சூழ்நிலைங்கிறது ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு தேடி வர இருக்கிறதால வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்க பாருங்கள். தாயோட உடல் நலில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி விசாகம் 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த ஒரு பகைங்கிறது இனி படிப்படியே நீங்கும். இருந்தாலுமே இந்த காலத்தில் நீங்கள் கருத்துக்களை சொல்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். வீணான பழிங்கிறது உங்கள் மேலே ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் அப்பப்போ சின்ன சின்ன தடை இருந்தாலுமே அது எல்லாமே முறியடித்து வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. தாய்வழி ரீதியாக ஏற்பட்டிருந்த பிரச்சனை எல்லாமே இனி நீங்கும். தாய்வழி உறவினர்களால் ஏற்பட்டிருந்த சின்ன சின்ன கருத்து மோதல் எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நாட்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கும் நவகிரக சன்னதியில் 9 முறை வலம் வந்து நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் துளாராசி அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் கிடைக்கும். பணி நீக்கமாறு செய்யப்பட்டவங்களுக்கு கூட மீண்டுமே ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம், புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். புதுசாக வாகனம் வாங்க, கேட்ட இடத்துல உதவின்னு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. வசதி வாய்ப்பு பொறுத்த வரைக்குமே இது பெருகக்கூடிய நேரம். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்க முயற்சி செய்யுங்க. உறவினர் மூலமாக கூட நல்ல தகவல் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இன்னும் சுமூகமாக முடியக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து குருவோட பார்வையை பொறுத்த வரைக்குமே பகை கிரகங்களுடைய பார்வையில் பதிகிறதால திட்டமிட்டு எந்த வேலையுமே செய்ய முடியாத நிலை இருந்திருக்கும். விரையை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகியிருக்கும். ஒரு தொகை வருதுன்னா பின்னாடி ஒரு செலவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நிம்மதி குறைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இனி உங்களுக்கு குறைய போகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலம் எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நேசிக்கங்களோட பேசுகிறப்ப கொஞ்சம் யோசித்து பேசுங்க. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே தொல்லைங்கிறது இன்னைக்கு படிப்படியாக நீங்கும். மொத்தத்தில் துளாராசி அன்புகள் காரிய தடை எல்லாமே தாண்டி இனி நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய நேரம். மறைமுக எதிர்ப்பு எல்லாமே முறியடித்து வெற்றி பெற போகிறீங்க. நண்பர்களுக்கு கூட விரோதியாக மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க.
தேவையில்லாத அலைச்சல், பொருள் செலவுங்கிறது உண்டாகியிருக்கும். இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்க போகுது. புதிய நண்பர்கள் கிடைக்கிறதால அவங்க மூலமாக கூட ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். வீணான கவலை, மனக்கவலை எல்லாமே நீக்குங்க. குழப்பத்தை நீக்குங்க. எதுவாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக யோசித்து செஞ்சுட்டு வர பாருங்க. எந்த ஒரு விஷயம் நீங்கள் தொடங்குறதா இருந்தாலும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குங்க. அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். சாந்திராஷ்ம தினங்களில் மட்டும் நீங்கள் நிதானமாக நடந்துக்க பாருங்க. மற்றபடி துளாராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய 15 நாட்களுமே சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய கவலை, குழப்பம் எல்லாமே நீங்கக்கூடிய நேரம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர்